பவானி ஆற்றுல ரசாயன பொருட்கள் கலப்பதால் பொதுமக்கள் அவதி. இங்க இந்த மேட்டுப்பாளையம் தொகுதியில நடக்கிற விஷயத்த சொல்றேன். குடிநீர் பிரச்சனை ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் இருப்பதால் அதிக அளவில் வனவிலங்குகள் நடமாட்டம் இருப்பதால் வனவிலங்குகள் நடமாட்டம் பொதுமக்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது. பட்டு துணிகளுக்கு பேர் போன சிறுமுகையில் நெசவாளர்களுக்கு போதிய உதவிகளை அரசு செய்து கொடுக்கவில்லை என இங்க உள்ள நெசவாளர்கள் குற்றம் சாட்டுறாங்க. சிறுமுகையில் லிங்கபுரம் பகுதியில் மேம்பால பணியை அரசு விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை. அப்புறம் கோடை காலங்களில் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலையை விரிவுபடுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. வனவிலங்குகள் வனத்தை விட்டு வெளியே வராமல் வனத்துறையினர் உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா வனத்துறைக்கு ஒரு சைக்கிள் இருக்கும், பழைய சைக்கிள். அதுல போய் வனத்துறை அதிகாரி போய் மிருகத்தை விரட்ட முடியுமா? அம்மா தான் எல்லாருக்கும் ஜீப் வாங்கி கொடுத்து வண்டியில போய் வேலை செய்யுங்க. அது தெரியுமில்ல உங்களுக்கு? இந்த மாதிரி வேலைகள்லாம் அம்மா ஆட்சியில நடந்தது. ஆனா இப்ப இல்ல. இன்னொன்னு சொல்றேன், மலைப்பகுதியில இந்த மாதிரி காட்டு பகுதிகள்ல இருந்து தண்ணி குடிக்கிறதுக்காக யானைகள் மிருகங்கள் வெளியில வருது. அப்ப மக்களுக்கு பிரச்சனைங்கிறதுனால அம்மா என்ன பண்ணாங்க, அந்த இது வனப்பகுதியிலேருந்து 6 அடிக்கு பள்ளம் தோன்றது. அது நம்ம அரசாங்கம் இருக்கும்போது தொடர்ந்து நடக்கும். அதுல உளுந்து வராது. அது மாதிரி ஒண்ணு காப்பாற்ற முடியும். அடுத்தது அந்த பக்கத்துக்கு ஒட்டி உள்ள எஸ்டேட்டுக்காரவங்களுக்கு எல்லாம் கரெக்டா லெட்டர் போயிடும். அம்மா இருந்த வரைக்கும் நீங்க தண்ணி உங்க இடத்துல இருந்து காட்டு பகுதியில தொட்டி கட்டி அதுல தண்ணிய நிரப்புங்கன்னு. எப்ப வெயில் காலம் ஆரம்பிக்குதோ முதல் வேலையா அத அம்மா பண்ணுவாங்க. அதுங்க வேற இடத்துக்கு வராது, அங்கே தண்ணிய குடிச்சிட்டு போயிடும். இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு இத பத்தி எல்லாம் என்னையா இருக்கு? போய் சினிமா பாக்குறதுக்கே நேரம் பத்தல. இதுதான் நடக்குது. அப்புறம் அவங்க கட்சி கூட்டம் போடுறதுக்கு நேரம் பத்தல. உங்களுக்கு அரசாங்க பணத்துல சும்மா அனாவசிய செலவை பண்ணிக்கிட்டு போய் அங்கங்க போய் திமுக கூட்டத்தை போட்டுக்கிட்டு நாங்க அதை செஞ்சிட்டோம் இதை செஞ்சிட்டோம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் பிரச்சனையை நீங்க பாத்தீங்களா? மக்களை போய் சந்திச்சீங்களா? இல்ல. இதுக்கெல்லாம் முடிவு கட்டணுங்கிறதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு நான் பேசுறேன்.